அக்னி லிங்கத்துக்கு வந்து சிம்ம ராசி, அடுத்தது யமலிங்கம். யமலிங்கத்துக்கு வந்து விருச்சிக ராசி போட்டிருக்கு. இப்போ அதை பார்த்துருவோம். இப்போ இது வந்து யமலிங்கம். யமலிங்கம் வந்து அக்னி லிங்கத்துக்கு அடுத்தது விருச்சிக ராசிக்கு மலையை சுற்றி இருக்கும். இதுதான் யமலிங்கம். போர்டு வந்து ரோட்லேயே இருக்கும், ரோடு ஓரத்துலேயே இருக்கும். அந்த லிங்கம் மலையை சுற்றி இருக்கிற ரோடு ஓரத்துலேயே இருக்கும். இதுதான் அந்த லிங்கம். சாமி கும்பிட போகிறாங்க. எங்கள் சின்ன பாப்பா வந்து உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிட்டு சாமி கொஞ்சம் ரோடு ஓரத்துலேயே அதனால கீழ் பக்கமாக இருக்கும் அந்த லிங்கம். அதை போய் சுற்றிட்டு வர போயிருக்கு. இதுக்கு எதிரில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து அது இருக்குது பாருங்கள், ஈசான்யம். நிறைய சமாதிங்க இருக்கும். அடையாளம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். சமாதிங்க அது இருக்குது பாருங்கள், அதுதான் அங்கே சமாதிங்க இருந்தால் அது வந்து யமலிங்கம். இந்த ரோட்டில் தான் மலை சுற்றுறதுக்கு போகணும். நம்ம போக போகிறோம். இதில் கும்பிட்டுட்டு இந்த ரோட்டில் தான் போகணும். மலை வந்து எதிரில் தான் இருக்குது பாருங்கள். இதுக்கு பின்னாடி இந்த மரத்துக்கு அந்த பக்கமாக இருக்குது பெரிய மலை. இது வந்து வந்த வழி. இப்போது நம்ம போக போகிற வழி வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி தான் மலை இருக்குது. இதுதான் நம்ம போக போகிற வழி. சாமி கும்பிடு போய் அந்த கல்புரத்தை தொட்டு கும்பிடு. இது வந்து 3வது லிங்கம். விருச்சிக ராசிக்காரங்க இதை வந்து கும்பிடலாம்.